அப்போ உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா? அமித்ஷா மதிக்கலை, மோடி மதிக்கலை, பவன் கல்யாணம் மதிக்கலை. இந்த சிபிஐ விசாரணை கூட இவங்களா கூப்பிட்டுருப்பாங்க இவ்வளோ, ஐயா நாங்கள் வர்றோம் எங்களை கூப்பிடுங்க, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டுறாங்க எங்களை. எங்கே கை காட்டணுமோ அங்கே ஆட்டலை. ஆளே இல்லாத இடத்துல இருக்கிற டீ கடை வச்சுருக்கேன்னு மாதிரி அங்கே ஆளே கிடையாது, வெறும் மீடியா தான் இருக்குது. அதில் போய் கை காட்டிட்டு வர்ற நீ. அப்போ யாருக்கு என்ன மெசேஜ் சொல்கிறேன்? ட்ரம்ப்பிடம் நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தியது யார்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடிகிட்ட அதிமுக அடிமைப்படுத்தியது யார்? எடப்பாடி. அப்போ எத்தனை அடிமைகளுக்கு ஓட்டு போடுவீங்க நீங்கள்? நீ சீமானை ஜெயிக்க முடியுமா விஜய்? முதல்ல சீமானே விஜய்க்கு கீழே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. யார் சொன்ன? சீமானை ஜெயிச்சு நீங்கள் 3வது இடத்துக்கு வந்துடுறீங்க முதல்ல. அதான் உன்னுடைய சேலஞ்சே இன்னைக்கு. கடைசியில் இன்னைக்கு தைலாபுரத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சா உங்களுக்கு? தைலாபுரத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சா? வேறு வழியே இல்லாமல் போய் சசிகலா காலையும் ராமதாஸ் காலையும் விழுந்து அவங்க 2 பேரையாவது உள்ளே கொண்டாந்து பிடிச்சி போட்டுடலாம். ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் கியூவில் நிற்கிறாரு. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. அடுத்த 5 ஆண்டுக்கான ஆட்சியாளர் யார், நம்மை ஆட்சி செய்ய போவது யார் என்கிற ஒரு ஜனநாயக திருவிழா தேர்தல் வருகிற 23ஆம் தேதி அடுத்த மாதம் நடைபெற இருக்கு. இன்னொரு 37 நாட்கள் தான் சரியாக சொல்லணும்னா இருக்குது. இன்னும் பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்படலை. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அது திமுக தலைமையிலான கூட்டணியும் சரி, அல்லது என்டிஏ தலைமையிலான அதிமுக கூட்டணியும் சரி, இன்னும் தொகுதி பங்கீடுலாம் இன்னும் முடியாத சூழல் தான் இருக்குது. இதில் என்டிஏக்குள்ளே தாவேக்கா வருமா வராதா அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதில் பவன் கல்யாண் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் தந்தி டிவிக்கு கொடுத்த பவன் கல்யாணுடைய பேட்டியில் நான் விஜய்கிட்டே பேசியே பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. அப்படி ஏன் ரூமர் வெளியில் வருதுன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. நயனா நாகேந்திரன் அவர்களும் நாங்களும் கூட்டணிக்குள்ளே தாவேக்கா இழுக்கிறத பற்றிலாம் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை யார் வெளியில விடுறாங்க அப்படின்னு பார்த்தா தாவேக்கா தரப்புல இருந்து தான் அது வெளியில கசிய விடப்படுது. கூட்டணிக்கு பாஜக அழைக்கிறது, நாங்க கூட்டணிக்கு போக போறோமா இல்லையான்றதெல்லாம் அவங்க தான் அந்த நியூஸை வெளியே விடுறாங்க. இது ஒரு அக்லி கேம்னு பத்திரிகையாளர் மணி கூட அண்மையில விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க இந்த சூழலை? இது நடிகர் விஜய் எந்த அளவுக்கு ஒரு வீக்கான பொசிஷனில் இருக்காரு என்பதை வெளிக்காமிக்குது. அதாவது தாவேக்கா என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த கட்சிக்கு கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற என்று சொல்லி கொள்கை தலைவரெல்லாம் சொல்லி கடந்த 2 ஆண்டுகளில் கொள்கை எதிரியை பற்றியே பேசாமல் இருந்துட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்ற நிலையில் ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட விஜய் கூட போய் சேர்றதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது இது லெட்டர் பேடு கட்சி. விஜய் கட்சி ஒரு ரசிகர்கள் கட்சி. இந்த ரசிகர்கள் தான் திரும்பி அதே ரசிகர்கள் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஒழிய இந்த விஜயால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று எந்த கட்சியுமே நம்பி விஜய்கிட்ட போகிறதுக்கு தயாராக இல்லை இன்றைக்கி. எனவே இவங்களுக்கு டிமாண்டு இருக்கிறது மாதிரி இவங்களை நம்பித்தான் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி இவங்களா ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. இந்த ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் காசுக்காக மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரிகள். அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற பெயரில் தங்களை தாங்களே சுயதம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய அரசியல் வியாபாரிகள் தான் விஜயை சுற்றி இருக்காங்க. அதனால தான் யாருமே சேரலை. அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து நியூஸில் இருக்கணும், மீடியாவில் இருக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் காங்கிரஸ் எங்களோட பேசிகிட்ருக்கு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி எங்களோட பேசிகிட்டு இருக்காரு, காங்கிரஸ் எங்களோட பேசிகிட்ருக்கு, ராகுல் காந்தி எங்களோட டைரெக்டாக பேசிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு, அப்புறம் இப்போ பவன் கல்யாண் பேசிட்டாரு, இப்போ நாங்கள் டைரெக்டாக அமித்ஷாவோட பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ பிம்பம் கிரியேட் பண்ண யாராக இருக்கும்? இப்போ எல்லாம் புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என் மேலே படுத்துக்கோ, புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வேணுங்கிறவங்களாம் எங்களை நோக்கி வாங்க, இல்லை எங்களை தான் தேடிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு வெட்டி பிம்பத்தை கிரியேட் பண்றாரு விஜய்ன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இல்ல மாறி அதிமுக, பாஜக கூட அத விரும்புது. ஒருவேளை தாவேக்கா உள்ள வந்தா நம்ம எப்படியாவது திமுகவை வீழ்த்திட முடியும். ஒரு மக்கள் கிட்ட ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கிட முடியும். நம்ம வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டோம். திமுகவை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறாங்களா? ஏங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்தவருங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க லேசா எப்படி எடை போடுவீங்க? சசிகலாவையே ஆப்படிச்சவரு. ஓபிஎஸ்ஸவே ஆப்படிச்சவரு. டிடிவி தினகரனுக்கு ஆப்படிச்சவரு. அண்ணாமலைக்கு சோலி முடிச்சவரு. அவரு அதுக்கு தெரியாதா? எவனுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு? அவனுடைய பேஸ் என்ன? இவன் எந்த அளவுக்கு இவனுடைய கூட்டம் எப்படி இருக்கு? அப்படின்றது அவருக்கு தெரியாதா? அவரு இத க க எ கூட்டத்த சேர்த்தவருங்க. கிட்டத்தட்ட 189 கூட்டம் முடிச்சிருக்காரு இதுவரைக்கும் அவரு. 189 கூட்டத்த கூட்டுறதுக்கு அவர் எவ்வளவு பணத்த செலவழிச்சிருப்பாருன்னு அவருக்கு தெரியாதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட்டத்த கூட்டுறோமே, இவன் பின்னால இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா, அந்த கூட்டம் எப்படி வருது? எப்படி வருதுன்னு அவருடைய ஏடிஎம்கேனுடைய கத ஆட்கள் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் அவருக்கு குடுப்பாங்கல்ல. இவனை சுத்தி இருக்க கூட்டம் ஒரே கூட்டம் தாங்க. 5,00,000 பேர் தாங்க இருக்கான். அந்த 5,00,000 பேர் தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்கன்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்ப இவனுக்கு மதிப்பு இல்ல, மவுசு இல்ல, மக்கள் மத்தியில வந்து இதுக்கு மேல இல்லைன்றத எடப்பாடி தெளிவா கணிச்சிருப்பாரு. அவர் ஒண்ணும் லேசான ஆள் கிடையாது எடப்பாடி. இத்தனை பேரை காலி பண்ணவருக்கு விஜய் எல்லாம் ஒரு பொருட்டா எடப்பாடி? சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ்ல வந்து வேணா பாவம் அந்த மாணிக் தாக்கூரும், பிரவீன் சக்கரவர்த்தியும் இவங்களுடைய இந்த ஆதவ அர்ஜுனாவினுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கு, பணத்துக்கு சோரம் போய் காங்கிரஸினுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணி இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணி அந்த டேமேஜ் தான் பண்ண முடிஞ்சது ஒழிய ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களையும் கூட்டிட்டு போக முடியல. ஆனா தன்னுடைய தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிட்டாங்கல்ல அது காங்கிரஸ். வந்து அதுதான் அது அது வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு 3 தொகுதியை கூட்டி கொடுத்ததே வந்து பெரிய விஷயம் தான் அது. இந்த விஜயை யூஸ் பண்ணி அந்த 3 தொகுதியை கூட்டி வாங்கிட்டாரு ராகுல் காந்தி. அப்ப இதை வந்து ராகுல் காந்தியினுடைய திறமைன்னு சொல்றதா, இல்லை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களது பெருந்தன்மைன்னு சொல்றதா, இல்லை மு க ஸ்டாலின் பயந்துட்டாரு ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றதா, இது எதை சொல்றது? அப்ப இதெல்லாம் வந்து இந்த 28 சீட்ல சரியான கேண்டிடேட்டை போட்டு 28ஐயும் ஜெயிக்கிறதுக்கு முடியுமா காங்கிரஸால? ஜெயிக்கல அப்படின்னா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படும் இந்த சீட்டு. இதனால் வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்துக்கிட்டு நான் வந்து தலித்தை முதலமைச்சராக்குவேன், இல்லை துணை முதலமைச்சராக்குவேன் அப்படிலாம் சொன்னார். என்டையர் தலித்து ஃபுல்லாக எங்களோட வந்துருச்சுனாப்புல. என்ன சொன்னாப்புல? ஒட்டுமொத்த தலித்தும் எங்களோட வந்தாச்சுன்னு. அதுக்கு முன்னால் என்ன சொன்னான்? ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எங்கிட்ட வந்தாச்சு, தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்படின்னா. இப்போ ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் வந்தாச்சுன்னா ஏன்டா நீ வந்து ஒவ்வொரு கூட்டணியும் அலையிறீங்க? ஏன் ஏடிஎம்கே நோக்கி போகிறீங்க? எதுக்கு செங்கோட்டையனை பிடிச்சிங்க? எதுக்கு காங்கிரஸுக்கிட்ட போனீங்க? எதுக்கு இப்போ பவன் கல்யாண பாவம் இருந்தாலும் பேசாதால போய் என்ன பவன் கல்யாணம் எங்களோட பேசிகிட்டு இருக்காரு, நைட்டு ஒரு தனி ப்ரைவேட் ஹவுஸில் சந்திக்கிறாரு, ஏதாவது ஒன்று போட்டு விட்டுறது, உடனே அது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஊடகவியலாளர்கள் வந்து அது ஒரு நியூஸாக ப்ரைவேட் வீட்டில் சந்திக்கிறார், அமித்ஷாவை சந்தித்து 1 மணி நேரம் பேசினார். அமித்ஷா வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கார். இந்த நாள் அமித்ஷா வெஸ்ட் பெங்காலில் இருக்கார். நீ ஒன்று எங்கிட்ட சந்திப்பார் அவர்? அப்போ உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா? அமித்ஷா மதிக்கலை, மோடி மதிக்கலை, பவன் கல்யாணம் மதிக்கலை. நீ யாருக்காக எப்போ உன்னுடைய ரஜகத துரகாதிபதிகளை வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் தண்ணியை போடுறதுக்கு பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இல்ல அது தனிப்பட்ட விமர்சனங்கள் ஏன்? தனிப்பட்ட அப்புறம் நீ வந்து மது கடைகள் ஒழிக்கப்படணும்னு சொன்னவன் யார்? இவன் தானே இந்த யார் ஆதவ அர்ஜுனா தானே? தமிழ்நாடு பிரைவேட் கொடுக்கணும்னாரு. கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, பிரைவேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, பிரைவேட் நடத்தணும். நீ போய் தண்ணி அடிப்ப, அதுவும் ஃப்ளைட்டில் போயிட்டு. ஏன்னா ஃபாரின் ஃப்ளைட்லேயும் தண்ணி கொடுப்பாங்க. இப்போல்லாம் எவனும் கொடுக்குறதில்ல. ஓகே, அப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷனாக வாழ்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த சிபிஐ விசாரணை கூட இவங்களா கூப்பிட்டுருப்பாங்க பொழுது, ஐயா நாங்கள் வர்றோம், எங்களை கூப்பிடுங்க, ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்களா? இல்லை சென்னையில் வைக்க சொன்னாங்க, ஆனால் வந்து சிபிஐ அதிகாரிகள் முடியாது, நீங்கள் டெல்லி தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னதால டெல்லி போயிருக்காரு. ஆனால் போயிட்டு வெளியில் வருகிற போது
மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்துடன் விஜய் வெளியே வருகிறார். ம். எதிர்கொண்டுட்டு வெளியில வர 7 மணி நேரம் விசாரணை முடிந்த பிறகு வெளியே வருகிறார் அப்படின்றப்போ, அவரு எப்படி வருவார்ன்றப்போ, அவரு கை காட்டிட்டு, அவருடைய மகிழ்ச்சிய வெளிப்படுத்திக்கிட்டு, தொண்டர்களுக்கு கை காட்டிட்டு அப்படிதான் வெளியில வராரு. அப்போ அவரு ஒரு விஷயத்த சொல்றாருல்ல, என்ன சிபிஐ விஷயம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது சிபிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. இனிமேல் உனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லை, 41 பேருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, அடுத்து வர ஒருத்தரை கூப்பிட்ருக்கோம், அவர் தான் அதுக்கு காரணம், யார் செந்தில் பாலாஜி. அதனால் விஜய் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி சிபிஐ விடுவிச்சிருச்சா? கையாட்டிட்டு வர்ற நீ தம்பி, இப்போ தானேப்பா விசாரணை மூணு மூணு விசாரணை முடிஞ்சிருக்கு. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு தானே தெரியும் ஒண்டவாளம் தண்டவாளம் என்னென்னு. அதுக்குள்ளே கை காட்டிட்டு வந்தீங்கன்னா, நீ இருக்கதே ஒழுங்காக ஒழுங்காக கையாட்டிருந்தீங்கன்னா அந்த 41 பேர் செத்துருக்கவே மாட்டானே. உள்ளே போய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி உள்ளே போய் உட்கார்ந்ததுனால தான் இத்தனை பேர் கூட்டத்தில் வந்து செத்தான். எங்கே கை காட்டணுமோ அங்கே ஆட்டலை. ஆளே இல்லாத இடத்துல இருக்கிற டீ கடை வச்சுருக்கேன்னு மாதிரி அங்கே ஆளே கிடையாது, வெறும் மீடியா தான் இருக்குது. அதில் போய் கை காட்டிட்டு வர்ற நீ. அப்போ யாருக்கு என்ன மெசேஜ் சொல்கிற நீ? இவங்க ஃபுல்லாக வந்து நடிகர்கள், டோட்டலாக வந்து அரசியலில் நடிக்கிறக்கூடிய நடிகர்கள் இவங்க. ஸோ இந்த அரசியல் நடிகர்களை வந்து அவன் ரசிகர்கள் வேணால் நம்பி ஏமாறலாம் முடியும், மக்களோ பொதுமக்களோ நம்பி ஏமாறுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. விஜயனுடைய உண்மையான முகம் என்ன, அவன் எப்படி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எதிரானவன் என்பது வந்து அவனுடைய வாழ்க்கையிலே வந்து வெளிப்படுத்தி விட்டது. தன் சொந்த வீட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தாதவன் நாட்டில் எப்படி சமாதானத்தை ஏற்படுத்துவான்? சொந்த வீட்டில் அமைதியை ஏற்படுத்த முடியாதவன் நாட்டில் எப்படி அமைதியை ஏற்படுத்துவான் அப்படின்னு பைபிள் வசனமே இருக்கு. அப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வாக்குகளை வாங்க தயாராக இருக்கக்கூடிய விஜய் தன் சொந்த வீட்டிலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழலில் வைத்து கொண்டு நாட்டில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவான், நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவான் அப்படின்னு எவனா நம்பினான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் ஏற்பட்டிருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு எந்த அரசியல் கட்சியும் விஜய் நம்பலை. லெட்டர்பேடு கட்சி கூட ஒரு கட்சி கூட போய் சேரலை. இன்றைக்கி என்ன, எப்படியாவது போய் வேறு வழியே இல்லை, என்டிஏ ஸ்கோப்பும் போச்சு, இது வெட்ட வெளிச்சமாகி போச்சு. நேற்று வரைக்கும் தான் இந்த பில்டப்பு, நேற்று வரைக்கும் தான் நேற்று நைட்டு தான் அந்த பில்டப், இன்னைக்கு காலையில் அந்த பில்டப் தாங்கலை, அந்த பில்டப் உடஞ்சி போச்சு. அப்போ எடப்பாடி உன்னை கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டார், அமித்ஷா உன்னை சேர்த்துக்க மாட்டார். ஏன்னா அமித்ஷாவுக்கு என்ன, நீ தனியாக நிற்கணும், உன்னை நம்பி இந்த கிறிஸ்தவ ஓட்டுகளை எல்லாம் பிரிக்கணும், டிஎம்கே நம்ம வந்து சீட்டை குறைக்கணும், இதுதான் அமித்ஷாவுடைய திட்டம். உடனே கூட்ட வச்சுக்கிட்டு கட்டிச்சோத்துக்குள்ளே பெருச்சாலியை விட்டால் எப்படி இருக்கணும்? எடப்பாடிக்கு பிரச்சனை உருவாகும். அப்போ எடப்பாடி சீட்டை குறைச்சி கொடுக்குறதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். 150 சீட்டுக்கு கீழே எடப்பாடி போட்டார் அப்படின்னா இது ஏடிஎம்கே ஆட்சி கிடையாது, இது வந்து பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கூட்டணி மொத்தமாக தோல்வியடையும், அதாளபாதளத்தில் தோல்வியடையும். இப்போ அதை வந்து எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் அப்படின்ற சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கி வேறு வழியே இல்லைன்னு சொல்லி செங்கோட்டையனை தூது விடுறான் அங்கே ராமதாஸை பார்க்கறதுக்கு. ராமதாஸும் சசிகலாவும் ஏற்கனவே பேசிட்டாங்க, அவங்க 2 பேரும் கூட்டணி வரப்போகிறாங்க. அதாவது ஜான் பாண்டியனும் வரவேற்கிறார், என்டிஏக்குள்ளே நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு விஜய்க்கும் ஒரு வரவேற்பெல்லாம் ஜான் பாண்டியன் கொடுக்குறதெல்லாம் பார்க்க முடியும். ஜான் பாண்டியன் யார்? என்டிஏல என்னவா இருக்கார்? என்டிஏல ஒரு கூட்டணி கட்சி, ஒரு சீட்டுக்கு வாங்கக்கூடிய கட்சியாக இருக்கார். ஜான் பாண்டியனுக்கு வேணால் விஜய் வரலான்னு கேட்பார். முடிவு பண்ணுறது அமித்ஷா இல்லை, என்டிஏனுடைய ஓனர் யார்? அமித்ஷா தானே. எடப்பாடியே அமித்ஷாட்ட தான் போக வேண்டியது இருக்குது. ஜான் பாண்டியன் சொன்னால் நடந்துருமா வேலை? டிடிவி சொன்ன மாதிரி, டிடிவி அவர்கள் சொன்ன மாதிரி என்னுடைய ஷீட் ஷேரிங்கெல்லாம் பாஜக தான் பார்த்துக்கும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஸ்டாலின் சொன்னாலும் சொன்னார் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னு. அப்போ இது வந்து வடநாட்டு கட்சியான பிஜேபி, நாக்பூர் கட்சியான பிஜேபிக்கும் தமிழ்நாடு திராவிட கட்சியான திமுகவுக்குமான போட்டி தான் அது. பிஜேபி என்ன ஃபேக்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் வந்து மாநிலத்துக்கான விஜய் வந்து அதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார், இது வந்து பாஸ் இது நம்ம இடம், இது வந்து மாநிலத்துக்கான தேர்தல், அவங்களுடைய நம்ம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி தான் விஜயினுடைய பிரச்சாரமும், கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரமே கூட இது மாநில அளவிலான தேர்தல் தான், ஏன் வந்து டெல்லி இழுக்கிறாங்க, ஏன் வந்து பிஜேபி இழுக்கிறாங்க அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போது பிஜேபியினுடைய ஃபேக்டர் இந்த தேர்தலையும் பிரதிபலிக்குமா? பிஜேபி 4 எம்எல்ஏ இருக்குங்க, நீங்கள் 11.5% வாக்கு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்டிஏ கூட்டணியே 18% வாக்கு வாங்கி வச்சுருக்காங்க. நீ என்ன வாக்கு வாங்கி வச்சுருக்க விஜய்? என்ன வாக்கு வாங்கி வச்சுருக்க?
சொல்லு. தேமுதிக கூட சேர்த்துருந்தா செகண்ட் பிளேஸுங்க என்டிஏ. ADMK 3வது பிளேஸ் போயிருக்கோம் 2024. லக்கிலி தேமுதிக ADMK இருந்ததுனால செகண்ட் பிளேஸ் ADMK கூட்டணிக்கு. உண்மையா இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் வந்து பிஜேபின்ற ஒரு கட்சி வளரலைன்னு சொல்ல முடியும்? பிஜேபின்ற கட்சி இங்கே வளர்ந்துருக்கு. அது வந்து தானாக வளர்ந்துச்சா, இல்லை இவிஎம் மூலமாக வளர்ந்துச்சா, இல்லை எப்படி வளர்ந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது சஸ்டெயின், அது இது வரைக்கும் தனித்து நின்று அவருடைய செல்வாக்கு ப்ரூவ் பண்ணவே இல்லை. உடனே மாதிரி தான் விஜய் மாதிரி தான் அண்ணாமலையாக இருந்தால் கூட தனித்து நின்று பிஜேபிக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணவே இல்லை. எந்த தேர்தலையும் ப்ரூவ் பண்ணல. அதனால் வந்து இது வந்து ஒரு இது வந்து பாசிங் க்ளவுடு மாதிரி. டிஎம்கே பிடிக்காதவங்களாம் மோடி பிரதமர் ஆகணும்னு நினச்சவங்களாம் இங்கே போட்டுருவான். ஓகே, அந்த கிளவுடு, அந்த பாசிங் கிளவுடு பாதி கூட்டம் அண்ணாமலையை தூக்கி காலி பண்ண உடனே அந்த கிளவுடு எங்கே போச்சுன்னு தெரியாது. இப்போ அந்த கூட்டம் இருக்கா பிஜேபிக்கு? சொல்லுங்க. அது அண்ணாமலை சின்சியராக ஒர்க் பண்ணுறாரா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டருங்க. அது நண்டு கூட்டணி அது. அப்போ அந்த 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 அளவிற்காவது பிஜேபி ஒரு வலிமையுள்ள கட்சியாக இருக்குல்ல. இன்றைக்கி ஏன் எடப்பாடி வந்து 70 சீட்டு ஜெயித்த எடப்பாடி 4 சீட்டு ஜெயித்த பிஜேபி பின்னால் ஏன் சுற்றித்துறாரு? எதுக்கு சுற்றுறாரு? பிஜேபி ஒரு வலிமையற்ற கட்சின்னா 17 மாநிலங்கள்லாம் ஆட்சியில் இருக்குது. தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருக்கார் நரேந்திர மோடி. இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி சொன்னாலும் சொன்னார். அவர் போய் தூக்கிட்டார் செவனேன்னு. ஆனால் மாதத்துக்கு ஒரு வட்டம் வர்றாரு நரேந்திர மோடி, மாதத்துக்கு 2 வட்டம் வர்றாரு அமித்ஷா, வாரத்துக்கு ஒரு வட்டம் வர்றாரு பியூஷ் கோயல். தமிழ்நாடு முழுக்க வந்து மீட்டிங் போடுறாங்க. இந்தியிலேயே அமெரிக்க அதிபர்கிட்ட பேசினவர், இந்தியிலேயே ரஷ்யன் அதிபர்கிட்ட பேசினவர், புட்டின்கிட்ட பேசினவர். இவர் பேசுகிறது அவருக்கு தெரியாது, அவர் பேசுகிறது இவருக்கு தெரியாது. இடையில டிரான்ஸ்லேட்டர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்படி இருந்தவர் தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னு பாருங்கள். தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பில் 400 பேரை தியாகம் பண்ண பூமி. நீங்கள் வந்து இந்தியில் பேசி ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருவேன்னு கேட்ட பிறகு இங்கிலீஷில் வந்து பேசுகிறாருங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி வந்து அடிக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் இல்லைன்னு எப்படிங்க களத்தில் இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவீங்க? பிஜேபி களத்தில் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீ தான்ப்பா களத்தில் இல்லை தம்பி, நீ தான் களத்தில் இல்லை, நீ தான் வந்து வாக்கு வங்கி நிரூபிக்கலை. அட்லீஸ்ட் என்டிஏ களத்தில் நின்று 18% வாக்கு வாங்கி நிரூபிச்சிருக்கு. நீ களத்தில் கிடையாது. இல்லை, என்னதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரங்களில் இது வந்து என்டிஏ விசஸ் தமிழ்நாடு, டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படின்னு பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் இது மாநில அளவிலான தேர்தல் அப்படின்ற பட்சத்தில் இங்கே மாநிலம் சார்ந்த சில பிரச்சனைகள், குறிப்பாக இங்கே கூடிய மாவட்ட செயலாளர்கள் சில விஷயங்கள் செய்கிறது, இல்லை லோக்கல் பாடியில் வந்து லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து திமுககாரங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, தொழில் ஒழுங்காக செய்ய முடியல, சில பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது, பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, இப்படியான பிரச்சனைகள் இந்த ஆளும் அரசின் மீது முன்வைக்கப்படுது. அதெல்லாம் ஒரு ஃபேக்டராக தேர்தல் இருக்காதா? நீங்கள் வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியாக இருக்கட்டும், இந்த ரவுடிஸு, தக்ஸு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், கந்து வெட்டி கொடுக்குறவன், மிரட்டுறவன், ஆட்சி அதிகாரத்தை வச்சு அக்கிரமம் பண்ணுறவன் அத்தனை பேருமே தோப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் அவர்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஜெயிச்சா கூட இந்த அக்கிரமம் பண்ணுறவன், அதிகாரம் பண்ணுறவன், அராஜகம் பண்ணுறவன் அந்த தொகுதி திமுகவே இருந்திருந்தாலும் அங்கே தோக்கும். ஏன்னா அது அவன் தனிப்பட்ட வீக்னஸ். அப்படிப்பட்டவர்களை களையெடுத்து, அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு திரும்ப கொடுக்காமல், நல்லவர்களுக்கு அது பதவியை துஷ்பிரயோகம் பண்ணாதவர்களுக்கு, மக்களை நேசிப்பவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கு.
அது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும். நீங்கள் ரவுடிசத்தை வலியுறுத்துகிறவனுக்கும், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கும், கந்து வட்டி கொடுக்குறவனுக்கும் நீங்கள் வந்து அவனெல்லாம் வளர்த்து விட்டீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த கட்சி அந்த இடத்துல தோக்கும். மக்கள் வந்து லேசான சாதாரண நிலையில் இருக்க மாட்டாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஜெயிச்சா கூட அந்த இடத்துல தோற்பாங்க. அங்கே தானே, அதனால தானே 234 ஏன் ஜெயிக்க மாட்டேது ஒரு கட்சி? அப்படின்னா ஜெயிச்சிருக்கணும்ல. ஒரு கட்சி 234 ஜெயிச்சா தானே ஃபுல் மெஜாரிட்டி. ஏன் 134, 150, 160, 170 அப்படின்னு போகுது? மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஏன் தோக்குது? காரணம் என்ன? வீக் கேண்டிடேட்டு, சரியில்லாத கேண்டிடேட்டு, மக்களை மதிக்காத கேண்டிடேட்டு, பணம் செலவழிக்காத கேண்டிடேட்டு, மக்களை நேசிக்காத கேண்டிடேட்டு, அராஜகத்தின் உச்சத்தில் ஆடக்கூடிய கேண்டிடேட்டு, இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து இந்த அராஜகம், இதெல்லாம் வந்து மக்கள் ஜனநாயகத்தில் அது எல்லாம் எடுபடாது. இது யாராக இருந்தாலும் சரி. இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு கட்சி வந்து எப்படி வழிநடத்துகிறது, ஒரு தலைவன் எப்படி வழிநடத்துகிறார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எப்படி ஒரு வளர்ச்சியின் பாதைக்கு இட்டு செல்லப்படுகிறது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி மாறுகிறது, தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் எப்படி ஏறுது, தமிழ்நாட்டில் வந்து ஓவராலாக வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, இப்படி தான் பார்ப்பாங்களோடைய. டெய்லி எதுக்காக கொலை நடக்காமல் இருக்குமா? நடக்க தான் செய்யுது. கொலை நடக்க தான் செய்யுது. ஆனால் அது வந்து சரியாக கைக்குள்ளே வைத்திருப்பது அந்த ஆட்சியாளர்களுடைய கடமை. என்றைக்கு வந்து போலீஸ் வந்து ஆட்சியாளர்களின் கண்ட்ரோலில் இல்லையோ அங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போயிடும். அப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற நிலைமை வந்தால் மக்களே அந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள். அது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருக்கட்டும். அப்போ அந்த போலீஸை வந்து தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்து அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய வலிமை பெற்ற தலைவர்களைத்தான் வந்து மக்கள் மதிப்பார்கள். எனவே வந்து அது வந்து ஒரு ரீசன் கிடையாது. அது வந்து ஒரு ரீசனாக மக்கள் பார்க்க மாட்டாங்க ஓவரால் எலெக்ஷன் நடக்கும்போது. இப்போ இந்த எலெக்ஷனை எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026 எலெக்ஷனை 2021 வந்து எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமா? ஸ்டெர்லைட் ஆலையினுடைய பிரச்சனை இருந்தது, துப்பாக்கி சூடு பிரச்சனை இருந்தது, போலீஸ் கஸ்டடி மரணம் பெருசாக பேசப்பட்டுச்சு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பெரிதாக பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் புதாகரமாக பேசப்பட்ட காலம் அப்போ இருந்தது. ஆனால் இப்போ எதை வைத்து மக்கள் இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள போறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்துங்க 2026 வந்து வெறும் தேர்தல் அல்ல. 2026 தேர்தல் அடுத்த தலைமுறையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகம் வந்து வெவ்வேறு ஒரு கஷ்டமான வழியில் போயிட்டுருக்கு. அப்போ உலகம் வந்து இன்றைக்கி எப்படிப்பட்ட வழியில் போயிட்டுருக்கு? ஒரு பக்கம் வந்து ஈரான் இஸ்ரேல் வார், அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கி அழித்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டு விட்டார். ஈரான் வந்து எதிர்த்து மூர்க்கத்தனமான தாக்குதலை எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வார் தொடர்ந்தால், இன்னும் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்படும். ஏற்றுமதி இறக்குமதி சங்கிலி உடையும். ஆயில் வர்றது மட்டும் இல்லை, மற்ற அனைத்து பொருள்களும், இறக்குமதி செய்ய வேண்டிய அனைத்து பொருள்களுமே வந்து தடை ஏற்படும். நமக்கு சமையல் எரிவாயு உட்பட, பெட்ரோல் டீசல் உட்பட 10 நாளைக்கு மேலே ஸ்டாக் கிடையாது இந்தியாவில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விலைவாசி உயர்வுக்கு மக்களை இட்டு செல்லும். பங்கு சந்தை சரியும். பங்கு சந்தையில் முதலீடு ஒன்றும் இல்லாமல் போகும். தங்க விலை ஏறும். இப்படி பல்வேறு நிச்சயமற்ற நிலைமையில் உலகம் போயிட்டுருக்கு. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து டெக்னாலஜி ரெவல்யூஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, தொலைநோக்கு, அதாவது டீப் டெக்னாலஜி வந்ததுனால ஏகப்பட்ட பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போக போகுது. இப்போ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போக போகுது. மேன் பவர் குறையுது. அப்போ கடந்த 2024-25 மட்டுமே 5 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். இது அடுத்த சைடு, 2வது சைடு. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பொறுப்பற்ற ஆட்சியாகத்தான்
மத்தியில் ஆளக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எரிசக்தி சுதந்திரத்தை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, ஃபாரின் பாலிசியை அமெரிக்காவிடம் கையெழுத்து போட்டு அடகு வைத்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர் தான் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ இவரால் இன்னைக்கு ஒரு ஆயில் 30 நாளைக்கு நீ ரஷ்யாவில் வாங்கிக்கோ, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடி விட்டா நீ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரஷ்யாவில் 30 நாளைக்கு வாங்கிக்கணும் பெர்மிஷன் கொடுத்தவர் யார்? ட்ரம்ப். இப்போ ட்ரம்ப் பிரைம் மினிஸ்டரா, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா? கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ யாருக்கு யார் அடிமை? அப்போ இந்தியாவை ஈரானோடும் தொடர்பு கொண்டு பேச முடியவர்களால நரேந்திர மோடி பேசுகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார்னு சொல்றாங்க. முடிந்தவரை கப்பலை இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பலை நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான போக்குவரத்துக்கு அது ஈரானுடைய பெருந்தன்மை. நீ பண்ண துரோகத்துக்கு ஈரான் பெருந்தன்மையை நடந்துக்கிறான். நீ யார் பின்னால் போய் நின்ன? நீ யார் பின்னால் போய் நின்ன? நீ இஸ்ரேல் பின்னாலையும் அமெரிக்கா பின்னாலையும் போய் நின்ன. நீ 2 பேருக்கும் நீ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சுருந்துருக்கணும். ஈரானையும் நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும், இஸ்ரேலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், போர் நிறுத்தத்துக்கு நீ உதவி இருக்கணும். ஈரானுடைய பெருந்தன்மையின் காரணமாக இன்னைக்கு இந்தியாவுக்கு 2 கப்பலை விட்டுருக்கான். இல்லைன்னா எப்படி வரும்? அப்போ அது ஈரான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பரம்பரை வழியான தொடர்பு காரணமாக. இல்லைன்னா இப்படி விடலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை எழுதி கொடுத்துட்டு பெர்மிஷன் 30 நாளைக்கு நீ ரஷ்யாவில் ஆயில் இம்போர்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி உத்தரவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுக்குறாருன்னா, அப்போ ஒரு அடிமை, அதாவது ட்ரம்பிடம் நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தியது யாரு? நரேந்திர மோடி. நரேந்திர மோடிகிட்ட அதிமுக அடிமைப்படுத்தியது யாரு? எடப்பாடி. அப்போ எத்தனை அடிமைகளுக்கு ஓட்டு போடுவீங்க நீங்கள்? இத்தனை அடிமைகளுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? உங்கள் எதிர்காலத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? இல்லை, அதையெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தடுத்து நிறுத்திடுவாரா? இல்லை, மு.க. ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் இங்கே இன்னைக்கு இத்தனை அமிஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம், அப்போ நீங்கள் 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்தது யார்? மு.க. ஸ்டாலின் தானே? எடப்பாடியா? மு.க. ஸ்டாலின். ஒத்துழைக்காத கவர்னர் யாருக்கு இருந்தாங்க? எடப்பாடிக்கு இருந்தாங்களா, மு.க. ஸ்டாலினுக்கு இருந்தாங்களா? மு.க. ஸ்டாலினுக்கு ஆர்.என். ரவி இருந்தார் கடைசி வரைக்கும். டேம் முடிஞ்ச உடனே ஓடி போயிட்டார். இங்கே வெஸ்ட் பெங்காலில் போய் திதிக்கு மம்தா பானர்ஜிக்கு பிரச்சனை கொடுக்குறதுக்கு அங்கே போயிட்டார். ஓகே, ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னது? மத்திய அரசு நிதி ஒதுக்குறதுல பாராமுகம். சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீமில் பர்சன்டேஜை கூட்டி நம்ம நிதி சுமையை அதிகரித்தது நரேந்திர மோடி. நீ நான் ரோடு போட்டேன், நான் ஏர்போர்ட்டு கட்டினேன், சீ போர்ட்டு கட்டினேன், எல்லாத்தையும் கட்டி அதானி கொடுத்துட்டு போயிடுவேன் நீ. அதனால் எங்களுக்கு என்ன நன்மை? மதுரை ஏர்போர்ட்டை நான் புதுப்பிச்சிட்டேன், தூத்துக்குடி ஏர்போர்ட்டை புதுப்பிச்சிட்டேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை புதுப்பிச்சிட்டேன், திருச்சி ஏர்போர்ட்டை புதுப்பிச்சிட்டேன். சரி, புதுப்பிச்சேன், ஓகே. ஏன் ஒசூரில் ஏர்போர்ட் கொடுக்கல? ஒசூரில் கேட்குறோம்ல ஏர்போர்ட்டு, எங்கே வேணும்னு கேட்குறேன், ஏன் அங்கே கொடுக்க மாட்டேறீங்க? அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறது பிடிக்கல இல்லை உங்களுக்கு? ஒன்றுமே இல்லாத உத்தரப்பிரதேசத்துக்கு 7 ஏர்போர்ட் கொடுத்தீங்களே, எந்த ஏர்போர்ட்டாவது ஃப்ளைட் சர்வீஸ் ஒரு ஃப்ளைட்டாவது போயிட்டு வருதா? எல்லா ஏர்போர்ட்டையும் மூடியில் வச்சுருக்கீங்க உதான் திட்டத்தில். அப்போ உங்களுடைய பாராமுகம் எந்த அளவுக்கு இருக்குது? வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலத்தை நீங்கள் வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கிறீங்களே நீங்கள். அப்போ இத்தனையும் தாண்டி வளர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் வேணுமா? அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவன் வேணுமா? இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து விலை உயர்ந்துருச்சு, நான் வந்தாலும் உயர்த்துவேன், வரி போட்டு உயர்த்துவேன்னு சொல்லக்கூடிய ஒரு எடப்பாடி வேணுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நான் ஒழிப்பேன், நான் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் வந்தால் தான் நான் தமிழ்நாட்டை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி 17 மாநிலங்களில் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்தக்கூடிய நரேந்திர மோடியால் ஓகே ஒரு மாநிலத்தை கூட தமிழ்நாடு அளவுக்கு உயர்த்த முடியல. எஜுகேஷனில் உயர்த்த முடியல, மருத்துவத்தில் உயர்த்த முடியல, கவர்னன்ஸை உயர்த்த முடியல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜியில் உயர்த்த முடியல.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உயர்த்த முடியலை. நீ தமிழ்நாடு வந்து கடந்த 50 ஆண்டுகளாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமாக செலவழிச்சிருக்கு. ரோடு ஒழுங்காக போட்டாச்சு, பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, மருத்துவ வசதிகள் இருக்குது, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே கட்டி கொடுத்தாச்சு. அப்போ நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக செலவழிக்கிறேன்னா நீ செலவழிக்காதவன் செலவழிடா. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹியூமன் கேபிட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி வந்து ஹியூமன் கேபிட்டலுக்கு அதை வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இன்வெஸ்ட் பண்ணுது. ஹியூமனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியும். அப்போ த ஓவரால் அப்ரோச் டுவர்ட்ஸ் த சொசைட்டி, அதுதான் இங்கே முக்கியம். அதை செய்யக்கூடிய நாடாக எனக்கு இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவும் சைனாவும், அமெரிக்கா 200 ஆண்டுகளுக்கு பழமையான டெமோக்ரஸி, அமெரிக்காவில் நிறவெறி இருக்குது, இனவெறி இருக்குது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கோர் காம்பிடன்ஸ். டெக்சாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில், சியாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோஸ்பேஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி சிலிக்கான் வேலி. ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், சிப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து மீடியா. இப்படி ஒவ்வொரு மாநிலமும் கோர் காம்பிடன்ஸை பேஸ் பண்ணி, மக்களது திறமையை பேஸ் பண்ணி, எஜுகேஷனை பேஸ் பண்ணி, எக்கனாமியை பேஸ் பண்ணி, ரா மெட்டீரியலை பேஸ் பண்ணி அந்தந்த மாநிலம் சுயசார்பு அடைஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தானாக தனக்கு டேக்ஸை தானாக வச்சுக்குது, தானாக இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுது. இன்றைக்கி $30 பில்லியன் எக்கானமி, $30 ட்ரில்லியன் எக்கானமி. சைனா அதே மாதிரி தான். ஒவ்வொரு ப்ரொவின்ஸுமே, ஒரு ப்ரொவின்ஸ் ஃபர்னிச்சருக்கு பேர் போன ப்ரொவின்ஸ், ஒரு ப்ரொவின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பேர் போன ப்ரொவின்ஸ், ஒரு ப்ரொவின்ஸ் செமிகண்டக்டர் பேர் போன ப்ரொவின்ஸ், ஒரு ப்ரொவின்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு, ஒரு ப்ரொவின்ஸ் வந்து டெக்ஸ்டைலுக்கு. இப்படி ஒவ்வொரு ப்ரொவின்ஸும் தனித்தனி கோர் காம்பிடன்ஸில் வளருது. அப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தை வளர விடுறான், அந்த நாடு வளருது. இங்கே என்ன பண்ணுறான் பிஜேபி? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு, இப்படியே சொல்லி ரெட்டை இன்ஜின் சர்க்காருன்னு சொல்லி ஒட்டுமொத்த யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டாந்து டீசென்ட்ரலைசேஷனை காலி பண்ணி, மாநிலங்களை வளர்ச்சி அடைய விடாமல் செய்ய, மாநிலங்களை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போ இதை தாண்டி வரணுன்றத 1969 இந்த குரலை எழுப்பியவர் பேரறிஞர் அண்ணா. மத்திய அரசுக்கான வேலை இராணுவத்தை பார்த்துக்கோ, வெளியுறவுத்துறை உன் கையில் வச்சுக்கோ, ஃபினான்ஸை உன் கையில் வச்சுக்கோ, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உன் கையில் வச்சுக்கோ, எஜுகேஷன், ஹெல்த்து, மற்ற அத்தனையும் ஒவ்வொரு மாநில அரசுக்கு விடு, அவன் பார்த்துக்குவான். சொன்னவர் யார்? அண்ணா. எப்போ சொன்னார்? 1969 சொன்னார். இதை அடாப்ட் பண்ண சைனா எப்போ அடாப்ட் பண்ணான் தெரியுமா? அண்ணா சொன்னதை 1980 அடாப்ட் பண்ணான். இன்னைக்கு சைனா $18 ட்ரில்லியன் எக்கானமி. அமெரிக்கா மாடலை அப்படியே என்கல்ஃப் பண்ணி தமிழ்நாட்டை வளர்த்து வச்சிருக்குது திராவிட கட்சி. அதனுடைய பங்கு யாருக்கு இருக்கு? அண்ணாவுக்கு தான் அதனுடைய முதல் பங்கு. பெரியாருக்கு, அதுக்கு விதை போட்டவர் யாரு? பெரியார். அதுக்கு விதை போட்டு அதுக்கு சட்ட வடிவத்தை உறுத்தவர் அண்ணா. அதுக்கு வந்து பேஸை கிரியேட் பண்ணவர் கலைஞர். அந்த பேஸில் கட்டடம் கட்டி எழுப்பியவர் எம்ஜிஆர். 69% உருவாக்கி கொடுத்தவர் எம்ஜிஆர், சமூக நீதி பாதுகாப்பை. அதை அரசியலில் கொண்டது ஜெயலலிதா. இன்னைக்கு இந்த கட்டடத்தை இன்னைக்கு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற மாநிலமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதில் எங்கே வர்றீங்க எடப்பாடி? இதில் எங்கே வர்றீங்க மற்ற விஜய்? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கே வர்றீங்க? அட்லீஸ்ட் சீமானுக்காவது ஏதாவது ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்குது, கொள்கை இருக்குது. அவர் எடுக்கிற வழிமுறை வேறன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அவருக்காவது இந்த நாடு எப்படி வரணும், தற்சார்பற்ற நாடாக வரணும் அப்படின்ற லட்சியம் இருக்குது, கொள்கை இருக்குது. 234 தொகுதியில் இங்கே ஆளை போட்டு நிற்கிறார். நீ சீமானை ஜெயிக்க முடியுமா விஜய்? முதல்ல சீமானே விஜய்க்கு கீழே தான் இருக்காருன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? சீமானை ஜெயிச்சு நீ 3வது இடத்துக்கு வந்துடு. நீ முதல்ல
அதான் அவனுடைய சேலஞ்சே இன்னைக்கு. சும்மா போட்டு இந்த இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பணத்தை கொடுத்து மீடியாக்களை எழுத வச்சுக்கிட்டு பேச வச்சுக்கிட்டு இருந்தால் நீ வந்து உன் கிராஃப் ஏறிடுமா? 60% ஒருத்தன் போடுறான் இன்னைக்கு. ஏன்டா 100% போட வேண்டியதுனடா நீங்கள்? வெக்கம் இல்லை உங்களுக்கு? லயோலா காலேஜ் கருத்து கணிப்புன்னு என்ன 2 பேர் வரான் வந்து இவர் முதலிடத்தில் இருக்கார் அப்படின்றான். பணம் கொடுக்க பேசுறதுக்கு எவ்வளவு தரங்கெட்டு போயிருக்கீங்க நீங்கள். இவ்வளவு சொல்லி உங்கள்ட்ட ஒருத்தனும் வரமாட்டாங்க. கடைசியில் இன்னைக்கு தைலாபுரத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சா உங்களுக்கு? தைலாபுரத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சா? வேறு வழியே இல்லாமல் போய் சசிகலா கால்லையும் ராமதாஸ் கால்லையும் விழுந்து அவங்க 2 பேரையாவது உள்ளே கொண்டாந்து பிடிச்சி போட்டுடலாம். ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் க்யூவில் நிற்கிறாரு. தனியாக போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, செங்கோட்டை மாதிரி கேவலப்பட்டு போயிடுவோம். அட்லீஸ்ட் கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி மாதிரி பேசிக்கிறோம், ஆதரவு கொடுக்குறோன்னு கௌரவமாக இருப்போம்னு சொல்லி அவர் நினைக்கிறார் வயசான காலத்தில் பாவம். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு கிடப்பாங்களே, வேறு யார் கிடப்பா நீங்கள்? அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் யார் என்னன்றதை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சும்மா இந்த கத்தக்கூடிய சில்லு வண்டுகள், இந்த வந்து பேசக்கூடிய இவங்கெல்லாம் வந்துட்டு நான் விஜய் உயிரெடுக்க வரவான்னு சொல்லி பாட்டை போட்டு வைபை கிரியேட் பண்ணி, இதெல்லாம் வந்து கதைக்காகாது, வேலைக்காகாது. இதெல்லாம் வந்து எந்த வேலைக்கு ஆகாது. போய் வேலை வெட்டி இருந்தால் அவனை பார்க்க சொல்லுங்க. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.